என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகி அம்மா நான் வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்று நீ இன்றே தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கிறாள் இந்த வராகி. என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நீயும் மனமகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ கஷ்டங்களை நினைத்து வருந்திய நீ இப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்க போகின்ற சந்தோஷத்தை நினைத்து திக்கு முக்காடி போகப் போகின்றாய். என் குழந்தைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமும் எந்த அளவிற்கு நன்மைகளாக முடிந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, எல்லா நாட்களும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று வருந்திய நீ இந்த நிலையிலாவது இந்த வாழ்க்கை நம்மை வைத்திருந்ததே என்று எண்ணி முதலில் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ வேதனையிலும் சோதனையிலும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்திலும் ஒவ்வொருவரும் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே இல்லாத நிலையில் இங்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அடிப்படை வசதிகளான உணவு, உடை, இருப்பிடம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் அங்கே தெருவில் தங்கி கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இங்கே உனக்கு இந்த அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். என் பிள்ளையே, அடுத்தவரிடம் இருக்கின்றது எது நம்மிடம் இல்லை என்று வருந்துவதை விடுத்துவிட்டு அடுத்தவர்களிடம் இல்லாதது எது நம்மிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. பொதுவாகவே எல்லாம் இருக்கின்றவருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, மன நிறைவு இருக்காது, எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும் உடல் நலம் சரியில்லாமல் போய்விடும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் ஒவ்வொருவரும் சிக்கி தவிக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை ஒரு கட்டத்தில் வாழ வேண்டும் என்கின்ற நிலையிலாவது வைத்திருக்கிறதே என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதை மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து முதலில் உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்து. யாருக்காகவும் இந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் காத்து நிற்கப் போவது கிடையாது. காலமும் நேரமும் சென்று கொண்டிருப்பது போல எல்லாமும் சென்று கொண்டிருக்கும். என் பிள்ளை, நீ மனமகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் உனக்கு என்றுமே சந்தோஷம்தான் எஞ்சி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சில நேரங்களில் ஏற்படுகின்ற துன்பங்களை நினைத்து பார்த்தால் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது போல தோன்றி விடுகின்றதல்லவா? ஆனால் அதற்கு முன்னால் அந்த விஷயத்திலேயே ஏற்பட்ட சந்தோஷத்தை நீ முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். கஷ்டம் வந்தவுடன் இதற்கு முன்னால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக மறந்து நிற்கின்றாய். நீ இப்படி மறந்ததுதான் இன்று நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்திருப்பாயானால், கவலைகளை ஏற்றுக்கொள்ள துணிந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை உனக்கு என்றோ கொடுத்திருக்கும். நீ எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருந்ததனால்தான் எல்லாமுமே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தருவது போல தோன்றிவிட்டது. சரி, இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எதையும் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எதையும் இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் தானாக உன்னை வந்து சேரப்போகின்றது. ஏனென்றால் அதற்குரிய மனநிலைக்கு நீ வந்து விட்டதோடு மட்டுமல்லாமல்
உனக்கான அத்தனையும் பெற்றுக்கொள்வதற்கு உன் மனது இப்பொழுது தயாராகிவிட்டது. முன்னால் உன் மனதை யோசித்ததற்கும் இப்பொழுது உன்னுடைய மனதை யோசிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? முன்பு என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்தாய். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பயத்தோடு தான் எதிர்கொண்டாய். ஆனால் இப்பொழுது நீ அப்படி அல்ல. தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எந்த காலகட்டத்திலும் தெய்வம் நம்மை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாய். தெய்வத்தின் அன்பினை என் குழந்தை இப்பொழுதெல்லாம் சரியாக வாழ்க்கையில் அனுபவிக்க தொடங்கிவிட்டாய். உன்னோடு இருந்து தெய்வம் உனக்கு என்ன செய்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். தினம் தினம் தெய்வத்தின் வாக்கினை கேட்பதே நமக்கு கிடைத்த பெரிய புண்ணியம் என்று யோசித்து விட்ட என் பிள்ளை, நாம் நினைப்பது போலெல்லாம் இந்த வாழ்க்கை அவ்வளவு கடினமானது அல்ல. நாம் எல்லாவற்றையும் கண்டு பயந்தோம், எல்லாவற்றையும் கண்டு தயக்கம் கொண்டோம். அதனால்தான் இந்த வாழ்க்கை நம்மை பயமுறுத்தியதே தவிர மற்றபடி இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று என் பிள்ளை நீ இப்பொழுதெல்லாம் சரிவர யோசிக்க தொடங்கிவிட்டாய். அதனால் இனி எதிர்வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய். இனி எல்லா நிலையும் நமக்கு சாதகமாக மாறப்போகின்றது என்பது உன் மனதிற்கு தெரிந்துவிட்டது. உன் மனது உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக காண்பிக்க தொடங்கிவிட்டது. இது இந்த வராகி எனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதானே. என் பிள்ளையின் மனதை நான் இந்த அளவிற்கு மாற்றி இருக்கின்றேன் எனும் பொழுது அது இந்த தாயானவளுக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது தெரியுமா? அம்மாவிற்கு எதையோ என்று விட்ட மகிழ்ச்சி, அம்மா என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதையோ செய்து விட்ட மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷமும் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நேரமும், நான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் இனி உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளை, முதலாக நீ என் முன்னால் நின்று கொண்டிருந்த பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது? இத்தனை காலம் என்னை வணங்கிய பிறகு உன்னுடைய மனநிலையில் எத்தனை மாற்றங்கள் இருக்கின்றது என்று யோசித்துப் பார். அம்மா எதையுமே கொடுக்கவில்லை என்றாலும் உன் மனது எந்த அளவிற்கு மாற்றங்களை கண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா நிலையும் தலைகீழாக மாறி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. துன்பங்களும் துயரங்களையும் நீக்கி நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் முன்னால் நிற்கின்றாய். அம்மா, நீ எதையும் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னோடு பேசிக்கொண்டிரு, அது போதும். இதுவே இந்த வாழ்க்கையில் எனக்கான மிகப்பெரிய ஆறுதல் என்று என் குழந்தை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதுமே என் பிள்ளையை இனி இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்வதற்கு. அம்மாவிடம் பொறுப்பினை விட்டுவிட்ட பிறகு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு எந்த பயமும் இனி தேவையில்லை. அம்மா நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் வரை நான் ஓய்ந்து விட மாட்டேன். அதுவரையிலும் உன்னை சுற்றி யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும், உன் மனதை எப்படி கலைக்க முயற்சிகள் செய்தாலும் அந்த நொடி நீ உன் மனதை கலக்கமடைய செய்து விடாதே. ஒரு முறை குழம்பிவிட்டால் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுவார்கள். சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய். அது தவறு என்றால் நான் உனக்கு உணர்த்துவேன். இவர்கள் அல்ல உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்கு சரியான மனிதர்கள். அம்மா சரியாக உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது யாருடைய பேச்சையும் கேட்டு எந்த ஒரு தவறான விஷயங்களையும் என் பிள்ளை நீ செய்துவிடக்கூடாது. நல்லது நடக்கும் பொழுது அதை துணிச்சலோடும் மன நிறைவோடும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். எல்லாமும் உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம்.
அம்மாவின் வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் முக்கியமான காரணம். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.